ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு ஆனந்தி டிஎஃப் டேரட் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நீங்கள் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நான் இங்கே எந்த செக்ஷன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஃபயர் சைனுக்கான ரீடிங்க. ஃபயர் சைன் அதாவது உங்களோட நீங்கள் லியோவாக இருக்கலாம், இல்லைன்னா ஏரியஸாக இருக்கலாம், சரியா, இல்லைன்னா சாஜிட்டேரியஸாக இருக்கலாம். ஓகேவா? இந்த ராசியாக இருந்தீங்கன்னு நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். மேஷம், தனுஷ், வர சிம்மம். அதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும், இது நான் எந்த மாதிரி சைனை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லினா, உங்களோட சன், மூன், ரைசிங் பார்க்கலாம். வேறு நேம் இனிஷியலை வச்சு நீங்கள் பார்க்கலாம். உங்களோட லக்னம் பேஸ்லேயும் நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். லக்னங்கிறது நம்மளோட மெஜாரிட்டி பாட்டை குறிக்கிறது. ஒரு சில லக்னத்தை விரும்புவாங்க. எஸ், உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எதுக்கு அக்கார்டிங் பார்க்கணுன்னாலும் தெரிஞ்சு இந்த ரீடிங்கை பார்த்துக்கலாம். சரி, உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸ்பிரிட்ஸ். சாரி, நாட் ரெடி. டாட்டர் ஆஃப் ஸ்வாட். சரி சரி. டென் ஆஃப் ஸ்வார்டா? பாட்டம் ஆஃப் த டெக் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, டூ ஆஃப் ஒன்ஸ். நிறைய பேர் நிறைய பெயின்ஃபுல்லான திங்ஸை ரிலீஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஓவரால் எனக்கு நான் ரீட் பண்ணது வரைக்கும் எனக்கு தோணுது, இது உங்களுக்கு ஓல் மந்த் போகுது ரிலீஸ் பண்ணுறது ஹீலிங்கான செக்ஷன். டாட்டர் ஆஃப் ஸ்வாட்ஸும் எனக்கு அதை தான் சொல்லுது. ஒரு பேஜ் லெவலில் இருக்கீங்க, ஃப்ரெஷ் ஸ்டார்ட்அப் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் எனக்கு இங்கே தெரியுது இந்த ஓவரால் வீக்கு. எஸ், 1 செகண்ட். ஹீலிங் சொன்னேன். நான் சொன்னது என்னது? ஹீலிங் வந்துடுச்சா? தாராமாவோட கார்டு. எஸ், நான் இன்னொருக்கா கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. தேங்க்யூ. ஓகே, 2 கார்டு வருது. யா, டவர் மூமெண்ட்லேருந்து நான் சொன்னேன். ஏன்னா இந்த ஹீலிங் எப்போ வரும்னா, ஒரு பெரிய பெயினான எண்டிங். இதுவும் அதாவது இதுவும் 9 ஆஃப் ஸ்வார்டும் ரொம்ப பெயின்ஃபுல்லானது தான், ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறது. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் எனக்கு இங்கே இருக்குது. இது 9 ஆஃப் ஸ்வார்டு. சாரி, நான் 10 ஆஃப் ஸ்வார்ட் சொல்லிட்டேன். 10 ஆஃப் ஸ்வார்ட் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் எண்டிங்கில் வந்துட்டீங்க ஆல்மோஸ்ட். சரியா? ஒரு சில பேருக்கு 10 ஆஃப் ஸ்வார்டோட எனர்ஜிஸ் இருக்கலாம். அண்ட் எஸ், எனக்கு இங்கே தெரியுது 9 நம்பர் கர்மாவோட நம்பர். அகெயின் த டவர் கார்டும் கர்மாக்க தான். சைக்கிள் சுற்றி வருது. ஏதோ நீங்கள் கொடுத்தது தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது காய்ஸ். சரியா? ஒரு சில பேருக்கு அந்த பெயின்லேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகுறீங்க, எண்டிங் ஆகுது. சரியா? இந்த ஸ்டாரோட கார்டு கேட்குது. உங்களுக்கு ஏதாவது விஷ் கேட்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக விஷ் கேட்கலாம். இந்த கார்டை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக விஷ் கிடைக்கும். இந்த டவரோட கார்டு இது கர்மாவோட வினைகள் தான். 9 நம்பரும் கர்மாவோட இது தான் சொல்லுவாங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. ஒரு சில பேர் இன்னும் ப்ரோசஸில் இருக்குது. சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. வீல் இதில் பாருங்கள் எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபேமிலி லைஃப்பை பற்றி சொல்லுது, கரியரை பற்றி சொல்லுது எனக்கு இது ரெண்டுலேயும். ஸோ யா, எனக்கு தெரிகிறது என்னென்னா,
உங்களுக்கு ஃபைனான்ஷியலி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப சைக்கிளாக சுற்றி வந்திருக்கலாம். இது நான் 1 இயர் 2 இயர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். எஸ் 1 இயரில் இந்த 1 இயரில் நீங்கள் நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரிசல்ட் பாசிட்டிவாக வரும். சரியா? இது நீங்கள் உங்கள் பர்சனல் ஜாதகப்படியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு நான் இதில் எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். எஸ் நிறைய பேருக்கு மணியோட ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் எண்டிங் ஆகுது எனக்கு இங்கே தெரியுது. பிகாஸ் இது இந்த டவரோட எனர்ஜியை வச்சு. பிகாஸ் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் சொன்னேன் எனக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னு இந்த ஸ்டார் கார்டை வச்சு எதனாலன்னு. ஸோ எஸ் இது நிறைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கலாம். கரியர் ஃபைனான்ஸை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்திருக்கலாம். மைட் பி ஒரு சில பேருக்கு சேலரி ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை இல்லைன்னா நீங்கள் டிசர்வ் பண்ணுற சேலரி உங்களுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி எனர்ஜிஸும் ஒரு சில பேருக்கு தெரியுது. நீங்கள் டிசர்வ் பண்ண பர்சன் உங்கள் லைஃப்பில் கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கான எண்டிங் ஆன்சர் உங்களுக்கு இந்த வாரம் டெஃபினட்டாக கிடைக்கும். எஸ் ஆனால் உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேபிலிட்டிஸ்க்கு ஒரு சில பேருக்கு எனக்கு 1 இயர் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. 1 இயரில் நீங்கள் நிறைய ஏதாவது பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்பில். எஸ் நான் அதான் சொன்னேன், ரிலேஷன்ஷிப்லேயும் காம்ப்ளிகேஷன் இதனால தான் வந்திருக்கும். சரியா? சம்திங் நீங்கள் ஒரு பெயினான எண்டிங் பண்ணுறீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் போய்ட்டு இருந்துச்சோ அது இந்த கர்மா வச்சு தான். எஸ் நான் ரிலேஷன்ஷிப்கான ரீடிங் தான் பண்ணுறேன். பட் எனக்கு உங்கள் கரியர் ரொம்பவே இது கூட கனெக்டடாக தெரியுது. அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஒரு சில பேருக்கு ஃபைனான்ஷியலை வச்சு ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்திருக்கலாம். சரியா? அந்த மாதிரி எனர்ஜி, டிஸ்டன்ஸ் எனர்ஜி தெரியுது. இல்லைன்னா சண்டை வர்ற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு நீங்கள் டிசர்வ் பண்ண ஜாபு கிடைக்கல, ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அதனாலே உங்கள் 2 பேருக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். சரியா? ஸோ அது எனக்கு இங்கே எண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. சரியா? ஒரு சில பேருக்கு குட் கர்மா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குட் கர்மா க்ரியேட் ஆகுது. ஒரு நியூ பிகினிங் இருக்குது. சரியா? டாட்டர் ஆஃப் சார்ட். ஒரு சில பேருக்கு எனக்கு தோணுது பேபிக்கு ஏதாவது யோசிச்சுட்ருக்கீங்கன்னா எஸ் டெஃபினட்டாக அதுக்கு பிளானிங் இருக்குது. பிஹைண்ட் த சீன் எனக்கு தெரியுது. நம்பர் 9. எஸ் எனக்கு ரீயூனியன் மாதிரிலாம் எனக்கு இங்கே ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா நோ கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு தெரில. இங்கே தாராளமாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணணுமா. இந்த ஹீலிங் முடிய உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும், உண்மைகள் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு. எஸ் நோ கான்டாக்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் 2 பேருக்குள்ள க்ளோசிங் அதிகமாகும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறையா புரிஞ்சிப்பீங்க. பிகாஸ் தாராளமாக என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னா ஹீலிங் ஆகுது உங்களுக்கு. சரியா? நான் அதுக்காண்டி சொல்லலை நீங்கள் நோ கான்டாக்ட்ஸில் இருக்கீங்க உங்களுக்கு ஹீலிங் கிடைக்க உங்களுக்கு ரீயூனியன் வராதுன்னு. எஸ் பட் இப்போ தற்சமயத்துக்கு இல்லை. உங்கள் 2 பேருக்கும் அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்டாக இருக்குது. பிகாஸ் த டவர் மூமெண்ட் இருக்குது. சரியா? இது ஒரு ரீசனாக இருக்குது. எஸ் நான் இன்னும் கார்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கன்ஃபர்மேஷன் வாங்குவோம். தேங்க்யூ. ஒரு சில பேருக்கு ஃபைனான்ஷியல் கரியரை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கிளாஷஸ் வருமா இருக்கும். நீங்கள் ஆசைப்படுறீங்களா உங்கள் பார்ட்னரும் உங்களுக்கு ஃபைனான்ஷியலி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. பிகாஸ் டாட்டர் ஆஃப் ஸ்வார்ட் அண்ட் இந்த 9 ஆஃப் ஸ்வார்டோட காம்பினேஷன் எனக்கு அப்படி தான் தெரியுது. அது கூட த ஸ்டார் அண்ட் த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இது மணிக்கான கார்டு தான். இது ஹீலிங்கானது. அண்ட் இங்கே த டவர் மூமெண்ட். இப்போ சிச்சுவேஷன் உங்களுக்கு சரியாக இல்லை. ஸோ உங்கள் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா பேசுங்க. உங்கள் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சில பேருக்கு எனக்கு தெரியுது. எல்லாருக்கும் இருக்காது. எஸ் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே தெரியுது. ஒரு சில பேருக்கு எனக்கு இந்த வாரம் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி இருக்கலாம், கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் எனக்கு தெரியுது. போய்ட்டு வந்தீங்கன்னாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே மாற்றம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த வாரம் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். தூக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா இருக்குது. பிகாஸ் 9 ஆஃப் ஸ்வார்ட் இருக்குது. எஸ் இனி இது 10 ஆஃப் ஸ்வார்டில் மாறும். மைட் பி நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு சில பேருக்கு இருக்குன்னா ஒரு சில பேருக்கு இந்த வீக்லேயே உங்களுக்கு எண்ட் ஆகும். சரியா?
பிகாஸ் 10 ஆஃப் ஸ்வாட் இல்லை, பட் எனக்கு 10 ஆஃப் ஸ்வாடோட எனர்ஜி தெரியுது, சரியா ஃபீல் ஆகுது. இது அந்த நம்ம ட்ரெடிஷ்னல் டேரோவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். 10 ஆஃப் ஸ்வாடோட கார்டு. எதையும் நீங்கள் உங்கள் டெப்த்தில் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை. இது உங்கள் பாஸ்ட்டை வச்சு இருக்குது ஏதோ, சரியா? ஒரு சில பேருக்கு இது நிறைய தாட்ஸ் இருக்குது மைண்டுக்குள்ளே, அதை நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிங்க. ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க, இந்த கத்தியை ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க உங்கள் உடம்புலேருந்து, சரியா? பாருங்கள், இதில் எனக்கு 2 கண்ணு தான் தெரியுது, பாடி தெரியலை. பாடி வேறு ஷேப்பில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிகிறது என்னென்னா, உங்களோட பாடியில் கொஞ்சம் பெயின் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இல்லைன்னா ஹெட்டேக் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு சிம்டம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அதனால நிறையா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனாலே ஒரு சில பேருக்கு டிஸ்டன்ஸில் இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸும் தெரியுது. இது உங்கள் பார்ட்னருக்கு கூட இருக்கலாம், 2 பேரோட எனர்ஜிஸ் தான், ரைட்? எஸ், நம்ம இன்னும் கார்டு எடுக்கலாம். ஆனால் உங்கள் 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஒரு சில பேர் நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எஸ், நல்லா நீங்கள் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி இருக்குது எனக்கு இதில். ஃபார் சம் ரீசன் எனக்கு இங்கே மெசேஜ் கிடைக்கிது. உங்களோட ஃப்யூச்சர் சைக்கிள் நல்லா போயிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், நிற்காது. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. தேங்க்யூ. நான் என்ன சொன்னேன் காய்ஸ்? விட்டமின் வேர்ல்ட் டார்க்கிலேருந்து லைட்டில் வாரீங்க பாருங்கள். இது டார்க்காக இருக்கா இந்த இடம், அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வாரீங்க, ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. க்ரீன் கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீலிங்கான சைடு தான். ஸோ எஸ், உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆகுது. ஸ்பிரிட்ஸை சொல்கிறாங்க உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஹீலிங் வருது. நான் சொன்னேன் உங்களுக்கு, எதையும் நீங்கள் சரியாக பார்க்க மாட்டீங்க, அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்சர்வ். நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், சரியா? எதையாவது டெப்த்தில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு எதையும் பார்க்க சொல்கிறாங்க. கண் வெளியே இருக்குது, பட் பார்வைகள் எங்கேயோ இருக்குது, தியானம் எங்கேயோ இருக்குது, உடம்பு இல்லை. கண் இருக்குது, உடம்பு இல்லை. நீங்கள் பார்க்கிங்க, ஆனால் அது உண்மை இல்லை. புரியுதா? ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அப்சார்வர், உங்களை யாராவது ஒரு சில பேர் அப்சார்வ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே தெரிகிறது என்னென்னா, நீங்கள் அப்சார்வ் பண்ணணும், சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் இங்கே ஒரு சில பேருக்கு தெரியுது. ஓகே, சேலஞ்சஸை எதுவுமே எடுக்காதீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு இல்லட்டாலுமே பிறகு ஃப்யூச்சரில் உங்களுக்கானது மட்டும்தான் சொல்லி ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களுக்கு சொல்கிறாங்க, ஓகேவா? நம்மளோட ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் போகாதீங்க, அதை தான் இங்கே சொல்கிறாங்க, சரியா? எதையுமே மறைச்சி ரொம்ப ஹைட் பண்ணி வைக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு எது கிடைக்கணுமோ டைம் டு டைம் கிடைக்குங்க அங்கே, சரியா? இப்படியும் இல்லைக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. கிடைக்கிது, குறைவாக கிடைக்கிது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்காது. ஒரு சில பேருக்கு எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு உங்களுக்கு கிடைக்கல, பட் அது சேஞ்சஸ் ஆகுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்டே அதே தான். நீங்கள் வேர்ல்டு, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் சரி, ஆட்களையும் சரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக பார்க்கிங்க. இதாக விடுங்க, ஃப்ரீயாக்குங்க, கோ வித் த ஃப்ளோ.
ஃப்ளோவில் போங்க. ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப டைட்டாக நிறைய கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். பிகாஸ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண அது ரொம்ப டிஸ்டன்ஸில் போகும். இந்த மாதிரி அது உங்களுக்கு இல்லைன்னு போகும். ஸோ ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ளெக்சிபிள் ஆகுங்க. சரியா? இந்த கார்டு என்னொன்று சொல்கிறது என்னதுன்னா, நீ கொடுத்த வினை உனக்கேங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் எனக்கு இதில் கொஞ்சம் க்ரீனாக தெரியுது. ஸோ எஸ், எனக்கு தோணுது இது எதெல்லாம் நடக்குதோ உங்கள் நன்மைக்கு தான். அந்த மாதிரி எனக்கு இந்த நாரதரோட வைப்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு சில பேர் நாரதரோட களங்கம் நன்மையில் முடியும். அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு உங்களுக்காண்டி கிடைக்கிது. ஸோ இது உங்கள் நல்லதுக்கு தான். ஒரு சில பேருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் இருக்குது. ஏதாவது நீங்கள் யோகா மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா எஸ், ஆக்ஷனில் எடுங்க. பிகாஸ் தாராமா வந்திருக்காங்க. யூனிவர்ஸே உங்களுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம், நீங்கள் ஆக்ஷன் எடுத்து இது ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னருக்கு கூட இந்த ஹீலிங்கை நீங்கள் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணுவோம் தெரியுமா, இங்கேருந்து அங்கே அனுப்புறது. எனர்ஜியை கூட நீங்கள் அனுப்பலாம் இங்கேருந்து அங்கே. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். சரியா? ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே தெரியுது. எஸ், நீங்கள் இன்ட்யூட்டிவ்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறீங்க. பிகாஸ் த அவுல் ஸ்பிரிட்டோட இது வந்திருக்கு. அவுல் ஸ்பிரிட் கூட ஒரு சில பேர் நீங்கள் கனெக்ட் ஆகலாம். எஸ், உங்கள் பார்ட்னர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, உங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இதில். தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப நல்ல பர்சனாக அவங்க அதை தான் சொல்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல பர்சன் இருக்க முடியாதுன்னா அதான் சொன்னேன், நீங்கள் ஒரு பியூர் சோல். யூனிவர்ஸும் அதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? நீங்கள் உங்களோட நல்ல மனசை நீங்கள் கலங்கப்படுத்த வேண்டான்னு சொல்லி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. நீங்கள் எப்பவும் சேர்ந்து இருந்தாலும் சரி, செப்ரேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு வரீங்கலாம். சரியா? அதை நீங்கள் தனியாக இருந்தும் பண்ணலாம், சேர்ந்திருந்தும் பண்ணலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ஸ்ட்ராங் பவுண்டாக இருக்குமா. சரியா? அந்த மாதிரி தான் இங்கே எனக்கு மெசேஜஸ் தெரியுது. லிட்ரல் மீனிங் எதுவுமே எடுக்காதீங்க. எஸ், நான் உங்களுக்கு ஒரு அர்த்தத்துக்காண்டி சொல்கிறேன். ஒரு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நான் சொன்னேன் இண்டிபெண்ட் எனர்ஜியில் வரணும்னு நீங்கள். ஸோ எஸ், ஒரு சில பேரோட மெசேஜஸ் அதுவும் இருக்குது. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு கூட அவங்கள பற்றி நிறையா விஷயங்கள் தெரியாதான், எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி. பட் உங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றி நிறையா விஷயங்கள். அவங்களுக்கு உங்கள் மேலே நிறைய ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அவங்க கூட சம்டைம்ஸ் ஏதாவது பண்ணலாம், பட் தப்பு ஏதாவது பண்ணலாம், மிஸ்டேக் பண்ணலாம், அவங்கள பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் நீங்கள் அவங்கள கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவீங்களா, அவங்க ஏதாவது தப்பாக பண்ணாலுமே இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? நீங்கள் அவங்களுக்காண்டி எதையும் பண்ணுவீங்களா, அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்காண்டி. அதுதான் சொல்கிறாங்க. அவங்க சந்தோஷத்துக்காண்டி நீங்கள் நிறையா விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்களா. ஸோ நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணையும் செஞ்சுருக்கீங்களா, அது அவங்களுக்கு தெரியுமா. அதுதான் இங்கே மெசேஜ் கொடுக்காங்க உங்கள் பார்ட்னர். எஸ், இது கொஞ்சம் டீப்பான மெசேஜஸ் தான். அதாவது நீங்கள் எப்போ அதாவது உங்கள் கூட அவங்க இருக்கும்போது அவங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் மிரர் எனர்ஜியாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அவங்களே மாதிரியே நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு ஃபீல் இருக்குது. சரியா? அவங்க என்னொன்று செப்ரேட்டாக, எனக்கு ஒரு சில பேருக்கு மெசேஜ் கிடைக்கிது, அவங்க செப்ரேட்டாக இருக்கும்போது ஏதாவது அடிக்ஷன் இருக்குது அவங்க பார்ட்னருக்கு, ஏதாவது பேட் அடிக்ஷன் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஸோ அவங்க எனக்கு இங்கே சேனல் ஆகுது,
அவங்க இதுவும் சொல்ல ஆசைப்படுறாங்க, நான் எப்போ அடிக்ஷனில் இருக்கேனோ, ஏதாவது ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லைன்னா பேட் ஹேபிட்ஸ் ஏதாவது இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அக்கார்டிங் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களாம். பட் அதே இது தனியாக வரும்போது அவங்க அவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது அவங்கள ஒரு நல்ல மனிதனாக அவங்க பார்க்காங்களாம், உங்களே மாதிரியே. இது ரொம்ப எமோஷ்னலான மெசேஜ். எஸ், யாருக்குன்னு பாருங்கள். இது அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. எஸ், டைம் யாரும் ஒரு சில பேர் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, சரியா? உங்களுடைய டைமை நீங்கள் இது பண்ணுங்கள். எஸ், டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த டெலிபேத்திக்கல் கனெக்ஷன்ஸ் இருக்குது. டெலிபேத்திக்கலி நீங்கள் கனெக்ஷனாக இருக்கீங்க. உங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப டைம் ஆயிருக்கும் ஒரு சில பேருக்கு, அப்படி தெரியுது. இது நீங்கள் ஜாயிண்டாக இருந்தாலும் சரி, செப்ரேஷனில் இருந்தாலும் சரி, ஒரு சில பேருக்கு தெரியுது. பஸ் ஜாலியாக வெளியே சுற்றி ரொம்ப நாளாக இருக்கலாம், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாளாக இருக்கலாம். ஒரு சில பேர் டிஸ்டன்ஸில், எஸ் அஃப்கோர்ஸ், நீங்கள் மீட் பண்ணியே ரொம்ப நாளாக இருக்கலாம், பேசி ரொம்ப நாளாக இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, சரியா? அந்த டைமை கேல்குலேட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க உங்கள் பார்ட்னர். அதை சொல்லுதுன்னு ஆசைப்படுறாங்க இந்த இது துருவா. பாருங்க, இது பியூட்டிஃபுல்லான மெசேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதாவது நான் யாரு கூடயாவது இந்த உலகத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அது நீங்கள் மட்டும்தான் சொல்லி சொல்கிறாங்க எண்டிங்கில், பாட்டம் ஆஃப் த டெக். ஸோ இது பிஹைண்ட் த சீன், அதாவது சரியா, அவங்களோட கரண்ட் எனர்ஜி அவங்க உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் எனக்கு இங்கே தெரியுது, சரியா? அதான் நான் சொல்கிறேன், உங்கள் பார்ட்னர்ஸ்க்கு மைட் பி நான் உங்களுக்கு சொன்னது உங்கள் பார்ட்னருக்கு கூட இதாக இருக்கலாம். எனக்கு அப்படி இங்கே மெசேஜ் கிடைக்கிது. நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அக்கார்டிங் நீங்கள் இந்த ரீடிங்கை இது பண்ணிக்கோங்க, சரியா? பார்த்துக்கோங்க. எஸ், இன்னும் கொஞ்சம் மெசேஜஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. A win-win outcome is forecast. Full moon in Libra, ஜஸ்டிஸோட எனர்ஜி. ஜஸ்டிஸோட எனர்ஜி இஸ் உங்களுக்கு அவுட்கம் பாசிட்டிவாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு கோர்ட்டு கேஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கும் ஏதாவது ரெசல்யூஷன் கிடைக்கும், அதில் சக்ஸஸ் கிடைக்கலாம் எனக்கு தெரியுது. ஒரு சில பேருக்கு இதில் ஃபுல் மூன் டே ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மூன் மேஜிக் ஒரு சில பேர் பண்ணுறது நல்லது, சரி? அந்த வீக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். நீங்கள் மூன் மேஜிக் பண்ணலாம், இல்லைன்னா ரிலீஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் எனக்கு அப்படி தோணுது. இல்லைன்னா ஃபுல் மூன் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பேலன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி, 2 கார்டு வந்திருக்குது. உப்ஸ், இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன்ஸ். எஸ், ஹீலிங்கான டைம் நடந்துகிட்ருக்குதுன்னு நான் சொன்னேன், கரெக்டாக? ஸோ எஸ், ஒரு சில பேர் ஏரிஸ் வந்து எப்படி இருப்பாங்க தெரியுமா? ரொம்ப ஒரு சில நேரத்தில் பாசிட்டிவாகவும் இருப்பாங்க, ஒரு சில நேரத்தில் நெகட்டிவாகவும் ஆயிடுவாங்க. ஸோ எனர்ஜிஸ் அப் அண்ட் டவுன் இருக்கலாம். இது உங்கள் பார்ட்னருக்கு கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு கூட இருக்கலாம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுங்கள், சரி? அதுதான் சொல்லுது, பேலன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி சொல்லுது. பைசஸோட எனர்ஜி, பைசஸ் வந்து எப்படி இருப்பாங்க? மீனுக்காரவங்க வந்து மீன ராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்கன்னா தண்ணிலேயே சுற்றி வருவாங்க, ரைட்? இந்த காடையே பாருங்கள், ஒரே இதுக்குள்ளே சுற்றி வரீங்க, இதை வெளியே வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க, சரியா? மீன் வந்து தண்ணிக்குள்ளேயே தான் கிடக்கும், வெளியே வந்துச்சுன்னா செத்து போயிடும், ரைட்? ஸோ நீங்கள் பயப்படாதீங்க எந்த விஷயத்துக்கும். நம்ம இப்படி பேசிட்டேன்னா ஏதாவது தப்பாயிருமோ, நம்ம இதை சொல்லிட்டேன்னா ஏதாவது தப்பாயிருமோ, அந்த மாதிரி நினைக்காதீங்க, சரியா? எஸ், உங்களுக்கு எது பேசணுமோ கிளியராக பேசுங்க. அதான் டேக் ஆக்ஷனுங்குது. உங்களுக்கு ஏதாவது பேசணும், அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜிஸ் வந்திருக்குது, சரியா? உங்கள்கிட்ட கடவுள்கிட்டே ஏதாவது ப்ரேயர் பண்ணணுமா? எஸ் பண்ணுங்க. எனக்கு இது வேணும்னு சொல்லி உரிமையாக கேளுங்க. அதுக்கு அவங்க இப்போதைக்கு கரெக்டான டைம் இல்லைன்னா எஸ் வெயிட் பண்ணுங்க.
அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே மெசேஜஸ் கொடுக்காங்க தெரியுது. எஸ், தாராமா மந்திரம் ஒரு சில பேர் சொல்கிறது ரொம்ப நல்லது, ஜாப் பண்ணுங்கள். நீங்கள் இன்சாண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைனில் நீங்கள் தாராமா, க்ரீன் தாராமா இருக்குது, ரெட் தாராமா இருக்குது. ரெட் தாராமா வந்து பேசிக்லி ரிலேஷன்ஷிப்புக்கு பார்ப்பாங்க. உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த தாராமாவுக்கையும் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு நெகட்டிவிட்டி இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணுங்கள். பிகாஸ் த டவரோட கார்டு இருக்குது, ரைட்? நெகட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் ஆகலாட்டாலும் அது உங்கள் கூட ஒட்டிக்கிட்டு வரும் ஒரு சில பேருக்கு. சரியா? அதில் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு என்ன இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த அவுல் ஸ்பிரிட்டை வச்சு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கள். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு இது கொடுக்காங்க, வாக்கு கொடுக்காங்க யூனிவர்ஸ். வெயிட், அதுக்கு கீழே பாருங்கள், வெயிட்டுங்கிறதுக்கான கார்டு. இதோட உங்களுக்கு என்ன இது தேவை? மெசேஜஸ். எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், வெயிட்டிங் பீரியட் இருக்குது. உங்களோட வெயிட்டிங்கை டெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பஸ் அதுதான் என்னோடய ஹேண்ட் ரைட்டன் மெசேஜஸ் நான் இங்கே பார்க்க. எஸ், ரொம்ப எனக்கு லாங் டைம் மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப டைம் எடுக்கும்னு தெரியல. நான் தான் சொன்னேன். எஸ், கொஞ்சம் வெயிட்டிங் இருக்குது. தேங்க்யூ ஸ்பிரிட்ஸ். ஏரிஸ், லியோஸ், சாஜிட்டேரியஸ். எஸ், உங்களுக்கு நிறையா வருதே. சரி, எடுத்துருங்க. பேலன்ஸ், அகெயின் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ப்ரேயர், உங்களுக்கு ப்ரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. மைட் பி இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம் நிறையாவே இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த மாதம் 6 வருது, ரைட்? அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேருக்கு. யூ பர்ஃபெக்ட் ஃபார் மீ மை லவ். சரியா? நீங்கள் அவங்களுக்கு பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பர்ஃபெக்டான பர்சனா? நான் என்ன சொன்னேன் பாருங்கள், சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால் சொன்னேன், பேஷண்ட். சரியா? பேஷன்ஸ் வேணும் ஒரு சில பேருக்கு. பேஷன்ஸ்னால் அதான் சொன்னேன், வெயிட்டிங் பீரியட், அதுதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். எஸ், அதான் நான் சொன்னேன், யூனிவர்ஸ்கிட்டேருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிது. அதுக்கப்புறம் சக்ஸஸை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் புக்ஸு ரீட் பண்ணணுமா? புக்ஸு உங்களுக்கு ரீட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் புக்ஸை ரீட் பண்ணுங்கள். ஐ லவ் யூ, டூ யூ கேட்காங்க. நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா? டேக் ஆக்ஷன். அகெயின் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிங்க. மைட் பி இந்த மெசேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கான ஆக்ஷனில் இறங்கலை. ஈலிங் இன்னும் பண்ண ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ரீடிங்கை மட்டும் பார்க்காதீங்க, இதுக்கான ஆக்ஷன்ஸ் ஏதோ அதை பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு பிக் எஸ்க்கான கார்டு. ஏதோ ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்கன்னா, இல்லைன்னா டவுட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, ஏதோ டெபேட்டில் ஏதாவது இருந்திருந்தீங்க, உங்களுக்கு எஸ், அதுக்கான பிக் எஸ்க்கான கார்டு தான் உங்களுக்கு எஸ் வந்திருக்கு. சரியா? எஸ் சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. காஸ்மிக் எனர்ஜி கைஸ், நான் என்ன சொன்னேன்? த ஸ்டாரோட கார்டு யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ உங்களோட இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே காஸ்மிக் எனர்ஜிஸ் தான். ஒரு பவர்ஃபுல்லான சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். காஸ்மிக் எனர்ஜியில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கணும் நிறைய பேர். ஒரு சில பேர் ஆகலைன்னா அதை டேக் ஆக்ஷனுங்காங்க. உங்களை வார்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க யூனிவர்ஸ். ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் பண்ண மாட்டேங்கிங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர், நான் சொன்னேன் ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். எஸ், கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருங்க. பாடி பெயின், ஹெட்டேக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. ஏதாவது கெட்ட எனர்ஜி கூட நிறைய இருக்க வேண்டாம். மெடிடேஷன் நான் சொன்னேன். இந்த டாராமா சாண்ட் பண்ணணும்.
அட்லீஸ்ட் நீங்கள் உட்காரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மெடிடேஷன் உங்களால் முடியட்டாலுமே தியானத்தில் உட்காருங்க. முதல்ல கண்ணு மூடிட்டு படுத்துட்டு பண்ணாலும் சரி, நீங்கள் காஃபி போடும்போது பண்ணாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது. ஏன்னா மனுஷனோட மைண்டு மங்கி மைண்டு, ரைட்? நம்ம எப்போ வேணாலும் நம்ம விருப்பம் தான் நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும். உட்காரதுக்காவது ஆரம்பிங்க. ஃபைண்ட் எஸ், உங்களோட சோல் மிஷின்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்குது. பார்ட்னர்ஷிப், டிவைன் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்களா? ஒரு சில பேருக்கு பார்ட்னர் த்ரூவாக தான், பார்ட்னர் கூட இருக்கும்போது தான் அந்த சோல் மிஷின் கம்ப்ளீட் ஆகும். எஸ், இது லவ் ரீடிங்கில் வந்திருக்குன்னா டெஃபினட்டாக பாருங்கள் நீங்கள் யார் இருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது அது ரொம்ப சக்ஸஸில் முடியும். லவர், எஸ், லவர்ஸோட கார்டு நான் சொன்னேன். டிவைன், நீங்கள் நம்மளோட டேரோ கார்டில் பார்த்தீங்கன்னாலுமே அதில் லவர்ஸ்க்கான கார்டு நான் எப்பவுமே சொல்லுவேன், டிவைன் பார்ட்னர்ஷிப்னு. எஸ், லவர்ஸ். சரியா? ஹெல்த், நான் இதை தான் கத்தி சொன்னேன். ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் வேணும். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எஸ், லைட்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். ஆர்க்ஏஞ்சல் ராஃபியால் கூட நீங்கள் கனெக்ட் ஆகுறது நல்லது. பிகாஸ் அவங்க ரொம்பவே அழகாக ஹீலிங் பண்ணுவாங்க. எஸ், ஒரு சில பேர் தாராமாக்கிட்ட கனெக்ட் ஆகணுன்னாலும் ஆகலாம். அவங்கள பற்றி கூகுளில் ரிசர்ச் பண்ணுங்கள். அவங்களோட மந்திரத்தை சாண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 3 times சாண்ட் பண்ணுங்கள். சரியா? அது பண்ணாலது உங்களுக்கு நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சரண்டர் எனர்ஜி, நம்ம லோட்டஸோட எனர்ஜி பாருங்கள். நம்ம கீச்சடில் இருந்தாலுமே நம்மளோட பவித்திரம் போவாது. அந்த மாதிரி எனர்ஜி இருக்கணும். நான் சொன்னேன், உங்களை சுற்றி ஒரு சில பேர் நெகட்டிவ் எனர்ஜி இருக்காங்க. நீங்கள் நெகட்டிவ் ஆகாதீங்க, பாசிட்டிவாக இருங்க. ஸ்லோவாக தான் ரிசல்ட் கிடைக்கும். எப்பவுமே ஸ்பிரிச்சுவலில் நமக்கு ஸ்லோவாக தான் ரிசல்ட் கிடைக்கும். பட் அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ரிசல்ட்டாக இருக்கும். சரியா? அதுதான் எனக்கு இந்த லோட்டஸ் சைன் சொல்லுது. கிச்சனில் இருந்தாலுமே அதை கடவுளுக்கு மட்டும்தான் படைப்பாங்க. ஸோ கடவுளுக்கு படைக்கும்போது நிறைய இது வேஸ்ட்டும் ஆகும், நிறைய இது விற்கவும் செய்யும், ஒரு சில வித அழுவி போகும். இந்த மாதிரி ரேஞ்சு அதுக்கப்புறம் புதுசாக முளைக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அடிபட்டாலுமே திரும்ப நீங்கள் முளைச்சி வருவீங்க. அது கடவுளுக்கு மட்டும்தான் படைப்போம். நம்ம பூஜா அறையில் வைப்போம். ஆர்டிஃபிஷியல் நிறைய பேர் தண்ணியில் வைப்பாங்க, ஹீலிங் கிடைக்கும். எல்லா கடவுளுக்குமே பிடிச்ச ஒரு இது லோட்டஸ், மகாலட்சுமியோட எனர்ஜி. சரண்டர் பண்ணிடுங்க, உங்களை சரணடைஞ்சிருங்க. நீங்கள் கடவுள்கிட்ட உங்களை அர்ப்பணிச்சிருங்க, சரணடைஞ்சிருங்க. சரியா? பாய். இதுதான் உங்களுக்கு ஓவரால் ரீடிங்.